Today is Monday, 7th November. சரி ஓகே. இவங்க எப்போயுமே வந்து டேட்டை சொல்லிடுங்க. இந்த ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் நான் இப்போ அராமேக்ஸுக்கு வந்து வாங்கிட்டேங்க. பகலில் தானே நான் காட்டியிருக்கேன், இரவில் வந்து காட்டலையில். என்ன ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ஃப்ரிட்ஜு. ஸோ அந்த சைடுகள்லாம் வந்து பாய் டீயை வாங்கியாச்சு. அவர் சிரிச்சிட்டு போகிறாரு. அதோட இந்த சுரக்காய் நேற்று வாங்கிட்டு வந்தோம் கடையில் இருந்து. ஸோ அதை வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்லாம். இது வந்து ரைட் சைடில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சபா அஹமது கோரிடர் இருக்குது. அங்கே முதலாளி அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்து வேக வேகமாக அந்த பொரியலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெல்கம் பேக் டு சையது. இன்னொரு விளாக் மூலியமாக சந்திக்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் வண்டியெல்லாம் கழுவிட்டு அப்புறம் அந்த ஸ்கப் ஹோல்டிங் இருக்குது இல்லையா, நம்ம அந்த ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஸ்டீல் வச்சு அப்படியே மேலே படிப்படியாக போவாங்க பாருங்கள். அந்த ஸ்டீல்லாம் வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு முடுக்கில் ஒரு சந்துக்குள்ளே கிடந்துச்சு. அந்த சந்துக்குள்ளே இருந்து எடுத்து கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து போட்டு ஒரே பயங்கர வேர்வையாக இருக்குது அப்பா. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நான் காலையில் கொஞ்சம் எழும்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. எப்போயுமே 6 மணிக்கு எழுந்திரிப்பேன். இப்போ கொஞ்சம் 7 மணி ஆயிடுச்சு. அதனால் சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்திரிச்சு வண்டியெல்லாம் கழிக்க முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அதோட அந்த வேலையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ரூமில் இருக்கிறேன். என் பாய் வந்து குளிக்க போயிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் நான் போய்ட்டு குளிக்க வேணும். ஏன்னா எப்போது என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லையா. இப்போ இருந்துக்கிட்டு இருக்காப்பே டக்குன்னு வண்டி எடுக்க சொல்லுவாங்க, சாக்கால் செய்யாரா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது? அப்போ நம்ம இந்த வேர்வையோடு போக முடியாது இல்லையா. குளித்து முடிச்சுட்டு தான் போகணும். சரி, அவர் பாய் குளிச்சுட்டு வரவர்கள் நான் வெயிட் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து போகணும். சரி, இன்றைய பொழுது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்ல பொழுதாக அமையணும், எனக்கும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த பொழுது நல்ல பொழுதாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்திப்போம். சரி, இப்போ நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கஞ்சி இருக்குது, பழைய கஞ்சியை குடிச்சிட்டு தாங்க வரேன்னு. நேற்று வந்து காய்கறி மார்க்கெட்டு இதுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அமோகமாக முடிஞ்சிச்சு. எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க வீட்டில் இருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு தக்காளி பழம், அதாவது தக்காளி பழம் நம்ம குழம்புக்கு சேர்ப்போம். இது வந்து தக்காளி பழம் ஃப்ரூட், அது ஒரு ஃப்ரூட்டு நம்ம சாப்பிட்றது. ஆனால் இனிக்கி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அப்புறம் காட்டுறேன் சரிங்களா. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ சாப்பிட முடியாது, போயிட்டு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகணும். அந்த ஒரு மெயினில் தான் நம்ம இருக்கிறோம். சரி ஓகே, நான் போயிட்டு வர்றேன். ரொம்ப வேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கைஸ், நான் காலையில் இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த வேலையும் வரல. இனிமேல் வேலை வருமா என்னென்னு எனக்கும் தெரியலை. சரி, நேற்று நம்ம வாங்கிட்டு வந்த சுரக்காயை அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சுரக்காயை எடுத்து நம்ம வந்து இப்போ பொரியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தது இந்த இது. நமக்கு அப்படி ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல மனசுக்காரவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் நமக்கு ஏதோ ஃப்ரீயாக கிடைச்சிருதுங்க. சரி, இப்போ நம்ம சுரக்காவை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்ருவோம். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் இது சுரக்காய் பொரியல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் பண்ணுறதுக்கு அந்த இதுகள்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. முதலாளி அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க வண்டி எடுக்க சொல்லி. Today is Monday, 7th November. சரி ஓகே, இவங்க எப்போயுமே வந்து டேட்டை சொல்லிடுவாங்க. சரி, இப்போ முதலாளி அம்மா வந்து வெளில வந்து நிற்கிறாங்க. நான் இங்கே தான் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வண்டியை எடுத்து கொண்டு போயிட்டு அவங்கள ஏற்றி சேஃபாக கொண்டு போய் இறக்கி விடுவோம். இப்போ வந்து ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் போகலைங்க முதலாளி அம்மா. இங்கே பக்கத்தில் தான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு சொந்தக்காரவங்க. அது ஒரு எங்கள் முதலாளி அம்மாவுடைய தம்பி அந்த வழியில் வந்து இவங்களுக்கு சொந்தம் வரும். ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்து இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட போகாது. ஒரே ஒரு சிக்னல் மட்டும்தான். அந்த சிக்னலை தாண்டினோடனே இந்த வீடு தான் பக்கத்தில் தான் சரிங்களா. அப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து வர சொல்லியிருக்காங்க. அரை மணி நேரம் கழித்து வந்து இப்போ அவங்கள பிக்கப் பண்ணி திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகணும். இன்றைக்கி வேலை வந்து கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ்
இப்போ நான் அந்த சிக்னல் கிட்ட வந்துட்டேங்க. இதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சிக்னலு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சிக்னலுங்க. இது வந்து ரைட் சைடில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சபா அகமது கோரிடார் இருக்குது இல்லையா, அந்த சைடு போகிற அந்த வழி. இதில் வந்து இப்படி நேராக போனோம்னாக்கா நம்ம தவர்மால் அதுக்கு போகிற அந்த ரோடுங்க. லெஃப்ட் எடுத்தோம்னாக்கா மைதர், அதுக்கப்புறம் கராஃபா, கர்த்தியாத், அதுக்கப்புறம் இங்கிட்டு இந்த சைடில் போனோம்னாக்கா நம்ம கத்தாரா, லுசைலு, துஹைலு, இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு வந்து அந்த ரூட்டு வந்து போகும். சுரேஷ் அங்கே முதலாளி அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்து வேக வேகமாக அந்த பொரியலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லைட்டாக ஃபைனல் டச்சப் தான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சிச்சு. நல்லா பட்டை மிளகா, கருவேப்பிலை, கடவுள் பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வாடை செம்மையாக இருக்குதுங்க. லைட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கல்ல, நான் எவ்வளவு சீக்கிரமாக நான் அதெல்லாம் செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதலாளியம்மா போய் ஏற்றிட்டு வர்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக 12 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு இருந்தேன். அப்போ அதாவது அவங்க சொன்னாங்க தால் பாது நுஸ்ஸா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அரை மணி நேரம் கழித்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஆனால் நம்ம அங்கே போனாலும் அவங்க நம்மளை வெயிட் பண்ணதான் வைப்பாங்க. ஸோ நம்மளுடைய வேலையை முடிச்சிட்டோம்ல. அதுவும் இல்லாமல் இப்போ நான் பர்ஃப்யூம் இதெல்லாம் அடிச்சுட்டு வரணுங்க. ஏன்னா அந்த வண்டியில் வந்து நம்ம அந்த எண்ணெய் ஸ்மெல்லு இருக்குது பாருங்கள், அந்த எண்ணெய் ஸ்மெல்லு வந்து பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ ஏசிக்கில் வந்தோடனே அந்த நம்ம சமையல் பண்ண அந்த வாடை, ஸோ அவங்களுக்கு அது ஒத்துக்கிறாதுன்னா அவங்களும் சமையல் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் வண்டிக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து ஸ்மெல்லு வரும்போது என்ன ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் சமைக்கிறது கிடையாது, அதில் வீட்டில் இருந்து தானே வரும். நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இது கொடுக்கல, நாங்கள் தெரியாமல் தான் நாங்கள் சமைச்சிக்கிறது. சரி, ஓகே, பேசிக்கிட்டு இருந்தால் டைம் ஆகுது. அங்கே முதலாளி வெயிட் பண்ணாங்க. நான் போய் அவங்கள சேஃபாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேங்க. அந்த சுரக்காய் பொரியல் வச்சுருந்தோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு அதோட உள்ளே இருந்து மட்டன் சாம்பார் வந்துச்சு. என்னடா மட்டன் சாம்பார் சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது வந்து மட்டனில் வந்து நம்ம இந்த பருப்பு, அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், இந்த மாதிரி இதுகள்லாம் போட்டு கொடுப்பாங்கங்க. அதை தான் நாங்கள் வந்து மட்டன் சாம்பார்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் வந்துருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நல்லா படுத்தாச்சு. இப்போ பொண்ணுடைய வேலைங்க, அராமேக்ஸுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ வண்டி எடுத்து வெளியில் கிளம்பிட்டாங்க. இப்போது நான் வந்து எங்கே போகிறேன்னா, டீ குடிக்கிறதுக்கு டீ கடையில் போய் ஒரு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம அராமேக்ஸுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நான் வந்து டீ கடைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நம்ம எப்பயுமே குடிக்கிற அந்த ஷோரி டீ, அந்த டீ கடைக்கு தான் நான் போகிறேன். ஸோ அங்கே வந்து நல்லா ஸ்பெஷலாக நல்லா நம்ம போனாலே வந்து நல்லா பாலெல்லாம் நல்லா திக்காக, அதாவது பால்னால் ஃப்ரெஷ் பால் கிடையாது, அதில் வந்து அதை நான் சொன்னேன்ல கெமிக்கல் பால்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாலில் தான் வந்து போட்டு கொடுப்பாங்க. போகிற வழியில் அப்படியே வந்து டீயை வாங்கியாச்சுங்க. சுக்ரியா பாய், டீயை வாங்கியாச்சு. அவர் சிரிச்சிட்டு போகிறாரு. ஏன்னா சாயந்தர டயத்தில் டீ குடிக்கலைன்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால தான் வந்து டீயை வாங்கிட்டு அப்படி வந்தாச்சு. சரி, ஓகே, இப்போ நான் வந்து அராமேக்ஸுக்கு போவோம். அதாவது இது வந்து நீங்கள் வந்து பகலில் தானே நான் காட்டியிருக்கேன், இரவில் வந்து காட்டலையில். என்ன ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜு. ஸோ அந்த சைடுகள்லாம் வந்து நல்லா, அதாவது கீழே வந்து எல்இடி வச்சு நல்லா கவர் பண்ணி சூப்பராக செம்மையாக அமைச்சிருக்காங்க. பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் நான் இப்போ அராமேக்ஸுக்கு வந்து வாங்கிட்டேங்க. ஸோ உள்ளாக்க என்னால் வீடியோ எடுக்க முடியல, உள்ள அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 67 ரியாலு நான் கட்டினேங்க. 67 ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 ரூபாய்க்கிட்ட வருதுங்க. சின்ன ஒரு பொருள் தாங்க, டெலிவரி சார்ஜ் 1300 ரூபா. ஸோ என்ன பண்ணுறது தெரியல. சரி, ஓகே. இப்போ அராமேக்ஸுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. அந்த இருக்குது ஒரே ஒரு பொருளுக்கு லேண்ட் க்ரூசர் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே 67 ரியாலுக்கு போயிட்டு ஜாமானை வாங்கிட்டு அப்படியே வர்றேன். நான் ஒன்று சொல்கிறீங்க, ஜாமான் சொல்கிறேன், அந்த பார்சலை வாங்கிட்டு வர்றேன். சரி, ஓகே, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. முதலாளி எப்படியும் வெளில நிற்பார். கொண்டு போய்ட்டு அந்த ஜாமானை கொடுத்துட்டு அப்படி வர்றேன்னா, அவருக்கு கிடையாது, அவங்க பொண்ணுக்கு. சரி, ஓகே, கொடுத்துட்டு மணி 8 மணியாக போகுது, சாப்பிட டைம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, போயிட்டு சாப்பிடுவோம். வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே இந்த இதை கொண்டு போயிட்டு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் பில்லு முக்கியம்.
ஸோ பாருங்கள், பில்லையும் காசு அந்த ஜாமான் 3ஐயும் கொண்டு போயிட்டு இப்போ நான் கொடுக்க போகிறேன். இதாங்க கிச்சனு. ஸோ இது எங்கள் வீட்டில் உள்ள அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் உள்ள பெல்லு சவுண்டு கேட்க பாருங்க. கேட்குதா? இப்போ வீட்டில் உள்ளவங்க வருவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நான் வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. பாய் வந்ததுக்கு இந்த பாருங்கள் மாதுளம்பழத்தை உடச்சி வச்சுருக்காரு. உடச்சி வச்சு சாப்பிடுங்க பாய்ன்னு சொல்கிறாரு. அதுக்கடையில் இங்கே பாருங்கள் பைனாப்பிள் வெட்டி அது வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் இந்த அங்கிட்டு பழங்கள், இங்கே பழங்கள், இங்கே இப்போ இது சொன்னல தக்காளி பழம் அப்படின்னு சொல்லிட்டு இதாங்க. இப்போ இதில் ஒரு பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம். இதுதாங்க அந்த தக்காளி பழம். அதாவது தக்காளி பழம்னாக்கா நம்ம இந்த தக்காளி கிடையாது, சமையல் தக்காளி கிடையாது. ஸோ இதை இந்த முகில் வந்து நம்ம வந்து இப்படி பிச்சு விடணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் முகில். ஸோ தக்காளி பழத்தில் இந்த மாதிரி வராதுங்க. இந்த பாருங்கள், இதை இப்படி பிச்சோம்னாக்கா இது தக்காளி பழம். அதாவது எனக்கு தெரிஞ்ச தக்காளி பழம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியலை. சாப்பிட்றேன். இது வந்து இது ஒரு வகையான பழம். அதாவது நார் சத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நாராக இருக்குது பாருங்கள் உள்ளாக்க நார். இது வந்து நான் தொழியை திங்கலை. செம்ம டேஸ்ட்டுங்க. இதில் வந்து விதையா அப்புறம் அந்த கொட்டை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வெறும் பழம் மட்டும்தான் இருக்குது இந்த தக்காளி பழத்தில். ரொம்ப பழுத்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் பழம் வந்து ரொம்ப பழுத்தா எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பராக இருக்குது. நான் காலையிலே சொன்னேன் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. அதோட சாப்பிட்டு காட்டியாச்சு, உங்கள்கிட்டையும் சொல்லியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து தக்காளி பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது தக்காளி மாதிரியாக இருக்கிறதுனால. இதுக்கு என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சொல்லுங்கள், எனக்கு அது தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன பழம்னு சொல்லிட்டு. ஓகேவா? நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். மணி வந்து 9:30 ஆயிடுச்சு. இனி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இல்லையா, போயிட்டு இந்த குப்பை இதுகள்லாம் வந்து இருக்கும். அதாவது குப்பைனா நம்ம வீட்டில் உள்ள அந்த சாப்பிட்டு மிச்சாடியெல்லாம் வந்து அந்த பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க, பிளாக் கலர் பேக்கில். ஸோ அந்த இதை எடுத்து கொண்டு வந்து இந்த குப்பை தொட்டியில் போடணும். இப்போ போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ விசா எதுவும் இருக்குமா, வேகன்சி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. விசா வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் என்கிட்ட வந்து கேட்கலைங்க. அப்படி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சுங்க. வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம பாய் நம்மள வந்து வெளிலன்ட்டு பேசிக்க நிற்கிறோம். இந்த குப்பையை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே பூனை ஏறி வந்து நிற்கிறா பாருங்க. அப்படி சிங்கப்படுத்த மாதிரியா. ஆமாம், என்ன செய்யுது. சரி, ஓகே, இதுக்கு மேலே வேலை வராது. போயிட்டு நீ படுக்க வேண்டியதான். சரி, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. எல்லாம் சொல்கிறீங்க ரொம்ப லென்த்தாக போகுது ப்ரோ, கொஞ்சம் டைமிங்கை கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளும் டைமிங்கை கம்மி பண்ணிக்கிடுவோம். தொடர்ந்து நம்ம செய்யத் வியூவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லித்தரணுமோ, நீங்கள் வரும்போது எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ நம்ம வந்துட்டோம் இருந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் முதல்ல இங்கே உள்ள மொழியை வந்து கற்றுக்கிற பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மொழியை வந்து கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? அது ஒன்று இருக்குது. அதே மாதிரியே என்ன ஜாமான் சொல்கிறாங்க, என்ன இது சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் மெயினில் வச்சுக்கோங்க. இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த லொக்கேஷனை பார்த்து போயிடுவீங்க. சில நேரத்தில் உங்கள் முதலாளியம்மாவோ உங்கள் முதலாளியோ உங்கள் கூட வரும்போது அந்த இடத்த காட்டுவாங்க.
அப்படி காட்டும்போது ஒரு தடவை தான் காட்டுவாங்க. அடுத்த தடவை உங்களுக்கு தனியாக போய் சொல்லும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அந்த அந்த இதில் லொக்கேஷனை வேறு உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை இன்னொரு பர்சனல் மொபைலுக்கோ வச்சுருந்தீங்கனாக்கா அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த தடவை போகும்போது அந்த லொக்கேஷனை பார்த்து போங்க. இது ஒரு ட்ரிக்கு, ஒரு நல்ல ட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வியூஸ் ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வியூஸ் வந்து நமக்கு போகணும். எல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கையில் தான் இருக்குது. சரி, ஓகே, இன்னொரு விலாகில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சையத். பாய் பாய், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.